ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்ஃபோன் 2012 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து அவதார் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொடைக்கானலில் இருக்கோம். வழக்கம் போல் ஜேம்ஸ் கேமரனுடைய விஷுவல் வந்து வேற லெவலு. அவதார் மூவியோடைய பார்ட் 3 வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லேட்டாக தான் ரிவ்யூ போடுறேன் ஒரு சில காரணத்தால். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஷுவல் எஃபெக்ட் தான். இப்போ வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அது யூஸ்வலாக பண்ணுறது ஆல்ரெடி நம்ம அவதார் 1 செகண்ட்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதுலேயுமே வந்து அதே விஷுவல் எஃபெக்ட் சிறு தடவாகவும் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. படத்தோடைய கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஃபேமிலியை வந்து தன்னுடைய இனத்தை வந்து எப்படி வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு, அதுலேருந்து எப்படி விடுபடுறாங்க. ஸோ அதுதான் வந்து படத்தோடைய கதை. படத்தில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து சேம் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன் டைம் ஒரு ஃபைட்டு, அதே மாதிரி வந்து டைலாக்கு, ட்ராமா வந்து ஒரு திடீர்னு நமக்கு வந்து தமிழ் சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து திடீர்னு வந்து தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஹாலிவுட் படம் பார்க்குற அளவுக்கு அந்த ஃபீல் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் காட்டுக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் ஜர்க்காகுது. எருமை மாடு வேறு ஏதாவது வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஆல்ரெடி நம்மளை பார்த்தா எதுவும் வராது, இருந்தாலும் ரிஸ்க்கு தான். ஸோ அந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி ஸ்டோரியும் வந்து இது பெருசாக சொல்லப்போனால் படம் வந்து ஆவரேஜ் தான். 3 மணி நேரம் 3 மணி நேரம் 15 நிமிஷம் படம் ஆவரேஜ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆவரேஜ்னால் இப்போ செகண்ட் பார்ட்டை விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப நல்லான்னா சுமாராக இருக்குது. எப்பவுமே நம்ம செலக்டடான மூவி தான் நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம், எல்லா படமும் பார்க்க மாட்டோம். ஏன்னா வந்து இது வந்து விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். சரி, தேட்டரில் போய் பார்க்கலான்னு 3Dயில் படம் போகிற தேட்டருக்கு நான் போகல. காரணம் என்னன்னாக்கா, எனக்கு வந்து 3Dயில் படம் பார்த்தாக்கா கண்ணாடி போட்டேன்னா வந்து அந்த ஸ்க்ரீனே வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் விஷுவலாக வந்து நல்லா இருக்கும், ஆனால் வந்து எனக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன, அந்த ரொம்ப நேரம் வந்து அந்த 3 மணி நேரம்லாம் வந்து கண்ணாடி போட்டுட்டு படமும் பார்க்க முடியாது. அதனால் வந்து நான் 2D இருக்கிற தேட்டருக்கு தான் போனேன், பாண்டிச்சேரியில் இருக்க முருகா தேட்டருக்கு. ஸோ போனேன். விஷுவல்லாம் வந்து வேறு லெவல் தான். ஆனால் வந்து படத்தில் வந்து ட்ராமா பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ட்ராமா பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து படமே வந்து நிறைய இடத்துல போர் அடிக்குது. ஸோ டோட்டலாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை. ஸோ அதுதான் உண்மை. 3 மணி நேரம் 15 நிமிஷம் படம் உட்காரவே முடியல. கடைசி பாட்டுன்றதால அவதார் கடைசி பாட்டுன்றதால ஸோ ஒரு 3 மணி நேரம். எப்போவுமே ஹாலிவுட் படம் வந்து 1.5 மணி நேரம் இல்லை அதிகபட்சம் 1.25 மணி நேரம் தான் இருக்கும். கடைசி படம்ன்றதால இந்த மாதிரி ஃபைனலாக வந்து படத்தோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு வந்து 30 தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து படம் வந்து உட்காரவே முடியல. சொல்ல போனால் இன்ட்ரோல் எப்படா வரும், வழக்கம் போல தான் இன்ட்ரோல் எப்படா வரும், சமோசா சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. விஷுவலாக வந்து வேறு லெவல் தான். அது வந்து ஹாலிவுட் மூவியெல்லாம் அடிச்சிக்கவும் முடியாது. விஷுவல் ட்ரீட்டில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது, வேறு லெவல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அவதார் சப்போஸ் அடுத்த பார்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அவதார் வந்து அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. ஸோ அந்த ஸ்டோரியுமே வந்து இன்ட்ரெஸ்டடாக, ரொம்ப ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லை, எதுவுமே வந்து பெருசாக இல்லை. சும்மா விஷுவல் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் பார்க்கலாம் விஷுவல் எஃபெக்ட்டுக்காக. மற்றபடி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ப்ளஸ் குரங்கு ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்புறம் வந்து படம் வந்து கண்டென்ட் வந்து முக்கியமாக வந்து கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து நாடகம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, சீரியல் மாதிரி, ஹாலிவுட் சீரியல் மாதிரி இருக்குது படம். அவ்வளோதான் டோட்டலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அது பாதியிலே இந்த வீடியோ பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா ஓகே, லைக் வேணாம். ஸோ கடைசி வரைக்குமே வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களை வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.